முன்னாடி நான் வந்தது கூட தெரியாம ஏதோ ஒரு ஆந்த சிந்தல்ல இருக்கா? அதுவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க. நம்ம அன்புமணி அண்ணன் மட்டும் இன்னும் திருப்பூர் தொகுதி வேட்பாளரை அறிவிக்காம இருக்காரு. அதுதாங்க. அடி பைத்தியக்காரி, அண்ணன் வேட்பாளர்லாம் அறிவிச்சுட்டாருடி. அறிவிச்சுட்டாரா? ஆமாண்டி, திருப்பூர் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள். பாலு? ஓ, இந்த அண்ணனா? அன்புமணி அண்ணன் ஆணைக்கிணைங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதே மதுபான கடைகள்ல நீதிமன்றத்துல வழக்கு தொடுந்து 3000 மதுபான கடைகளை மூடினாரே, அவர் தானே? அவரே தாண்டி. ஓ சரிங்க, அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா சந்தோஷம் தாங்க. என்னடி சந்தோஷம்? நீ வேற, எங்க அம்மா வரும்போதெல்லாம் திருவைகுன்ற மலை மேல இருக்கிற சிவனை போய் பார்க்கவே முடியல, எனக்கு முட்டி வலிக்குது, ஏற முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. இதே அண்ணன் வந்துட்டாருன்னா, அண்ணா அந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சிவனை பார்க்க முடியலன்ட்டு ரோப்கார் அமைச்சுட்டாங்கன்னு கேட்டா சட்டமன்றத்துல எப்படினாலும் போராடி ரோப்கார் வாங்கி கொடுத்துருவாருங்க. அது மட்டுமா, பாலாறு எவ்வளவு பெரிய பாலாறு ஓடுது, அந்த பாலாறுல அன்புமணியன் என்ன சொல்லிருக்காரு, நீர்நிலை திட்டங்கள் உயரணும் அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட சொல்லிருக்காரு. நம்ம அண்ணன் சொல்லவே வேணாம், அண்ணா சொன்னா சூப்பரா செய்வாரு. அப்ப விவசாயிகளுக்கு முப்போகம் விளையக்கூடிய நீர்நிலை அதிகமா இருந்ததுன்னா முப்போகம் விளைச்சல் கொடுக்கும்ல, அது போதாதா? அப்புறம் திருப்பூர்ல எத்தனை கம்பெனி, எட்டி பார்த்தா கம்பெனிங்க இருக்குதுங்க, ஆனா உள்ளூர் பசங்களுக்கு வேலை கிடைக்குதா நீ சொல்லு? ஒரு பசங்களுக்கு கூட வேலை கிடைக்க மாட்டேது. இதே அண்ணன் வந்தாருன்னா உள்ளூர் பசங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி தைரியமா கேட்பாருங்க. ஏங்க, நீதிமன்றத்திலேயே ஒவ்வொரு வழக்குகளையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசி ஜெயிச்சு கொடுக்கிறவரு சட்டமன்றத்துல நம்ம தொகுதிக்காக எம்எல்ஏ போய் கேட்க மாட்டாரா? அவரை தவிர இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு சரியான வேட்பாளரே கிடையாதுங்க. ஏன் ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தாங்க. சரி, ஓட்டுலாம் ஓகே, சின்ன என்னன்னு தெரியுமா? அட, நம்ம சின்னம் ஊருக்கே தெரிஞ்ச சின்னம் மாம்பழ சின்னம்.